மைதா, கோதுமை மாவு கொஞ்சம், கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கோதுமை மைதா ரெண்டும் சேர்ந்து ஈக்குவலாக. ஆமாம், எவ்வளோ மைதா போட்டிருக்குமோ அவ்வளோ கோதுமை போடணும். இது சோடாப்பு கொஞ்சம், சோடா. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ தேவையான கொஞ்சம் பால், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் சுகர் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு பார்த்துடுங்க. இதில் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு மாவு. இனி இதை ஒரு ½ அன் ஹவர், ஒரு அரை மணி நேரம் அந்த பாத்திரத்தில் ஒரு துணியில் சுற்றி வச்சுட்டு நம்ம அந்த சிக்கன் குழம்பை இதுக்கான குழம்பை ரெடி பண்ணுவோம். சரிதானே? மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். லேசாக எண்ணெயை தடவிட்டு இப்போ இதில் வச்சு நல்லா மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? அழகாக இருக்கும். இப்போ அரை மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எண்ணெய் போடாமல் பண்ணினேன் பாருங்கள். பரோட்டா அந்த லேயர் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள் எப்படி நல்லா அழகாக வரும். பரோட்டா ரெடி ஆகிட்டு. பார்த்தீங்களா? வந்துருச்சா பரோட்டா? பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இன்றைக்கி எங்கள் அப்பா போட்ட பரோட்டா சிக்கன் குழம்பு தொட்டுக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பரோட்டா உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது.